ஆமா, சிவாவும் அயலியும் எங்க போயிருக்காங்க? வெளில போயிருக்காங்களா? எங்க போயிருக்காங்க? வீட்டுக்கா? அயலியும் சிவாவும் ஸ்கூல்ல திடீர்னு வர சொல்லிட்டாங்கன்னு போயிருக்காங்க. அவங்க வரத்துக்கு லேட்டானா நம்மள கிளம்ப சொல்லிட்டாங்க. இந்தா பாவை, அப்பா கிட்ட இத கொடு. டேப்லெட் போட்டுக்கணும், இரு. பாவை, இதையும் கொடு. இந்திரா, இந்திரா, இன்னும் நீ கோவமா தான் இருக்கியா? தேவையில்லாம என்கிட்ட பேச்சு கொடுக்க வேண்டாம்னு சொல்லு பாவை. இந்திரா, சாரி, நான் செஞ்சது தப்பு தான். ஆனா சத்தியமா உன்னை ஏமாத்துறதுக்காக நான் இப்படி பண்ணவே இல்லை. என்ன காரணம் சொன்னாலும் எப்படி சமாளிச்சாலும் தப்பு தப்பு தான். அது மட்டும் மாறவே மாறாது. உண்மைதான், நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன பண்றது, முந்தா நேத்து வீட்டில் நடந்த சம்பவத்தால நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன். அயலியும் சிவாவும் நான் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. உன்னை எப்படியாவது என்ன புரிஞ்சுக்க வைக்கணும்னு யோசிச்சு இப்படி ஒரு பிளான் அவங்க சொன்னாங்க. அப்போ அது தப்புன்னு எனக்கு யோசிக்க தோணவே இல்லை. என்னால உன்னையும் பாவையையும் பிரிஞ்சிருக்க முடியாது இந்திரா. அயலியும் சிவாவும் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு முழுசா எதுவும் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புத்தி எங்க போச்சு? அவங்க 2 பேரும் வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். ஐயோ இந்திரா, ப்ளீஸ் அவங்கள திட்டாத. அவங்களும் பாவம். இந்நேரம் அவங்க பண்ண பிளான் இப்படி தப்பா முடிஞ்சிருச்சேன்னு தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரை திட்டி இப்ப என்ன பிரயோஜனம்? நடந்ததெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? புத்தி கெட்டு போய் நீங்க பண்ண இந்த காரியத்தால தான் இப்போ இந்த நிலைமையில இருக்கீங்க. என்ன இருந்தாலும் இப்ப நீங்க இருக்கிறது என் வீட்டுல தான். உங்களுக்கு என்ன ஆனாலும் நான் தான் அதுக்கு பதில் சொல்லணும். உங்க அப்பாவுக்கும் எனக்கும் ஏற்கனவே ஆகாது. இதுல உங்களுக்கு இப்படி நடந்ததால ஏதாவது தப்பா போயிருந்தா அதுக்கப்புறம் அவருக்கு யார் பதில் சொல்றது? எனக்கும் உங்களுக்கும் எதுவும் இல்லைன்னு ஆனாலும் நீங்க என் பொண்ணோட அப்பா ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அவளுக்கு யார் பதில் சொல்றது? காலம் முழுக்க என் பொண்ணு என்ன ஒரு கொலைகாரியா தானே பாப்பா. என்ன செய்யறதா இருந்தாலும் அதோட பின் விளைவுகளை கொஞ்சம் யோசிச்சுதான் செய்யணும். சும்மா கண்மூடித்தனமா செஞ்சிட்டு இருந்தா அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. சாரி இந்திரா, சத்தியமா இனிமே இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்.